பாரத ராஜா சார் ஆபீஸ் கிராமத்துக்காரன் பிடிக்கும். அது கருப்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே கட்டப்பில் வாடாண்டியா சரி நல்ல கோடுபட்ட டவுசரை போட்டு கையில தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு கிளம்பிட்டு ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துட்டு போடா அப்படின்ட்டு வாங்கி போட்டு நானும் என் ரூம் மட்டும் 2 பேரும் கிளம்பிட்டு வேகமா கிளம்பிட்டோம். போனா அப்பாவோட ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்க்கு வெளியில நிக்கிறோம். கூட்டமா இருக்கு. உள்ள செலக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. பாப்பா வெளில நிக்கிறோம். அப்ப அந்த இஸ்திரி பெட்டி தேய்க்கிறவர் சொல்ல, தம்பி எந்த ஊருக்கு பண்றாரு? மதுரை. நீங்க யாரு? நாங்க நடிகர்கள். நடிகர்களா? ஆமா, பாரராஜா சார் பார்க்க வந்திருக்கோம். இப்படி வந்து எப்படி உள்ள விடுவாங்க? இப்படி வந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கோம். சரி இங்க நிக்க கூடாது, தள்ளி நில்லுங்க அப்படின்னாங்க. சரி தள்ளி நின்ற உடனே என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன், டக்குன்னு ஒரு பீடி எடுத்து கை விட்டு பத்த வைடா அப்படின்ட்டா. எதுக்காண்டேன்? அவங்க பாக்குறப்ப பீடியை பத்த விட, கிராமத்துக்காரங்க பீடியை பத்த வச்சு ஸ்டைலா நின்றாங்க, டக்குன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு. பீடியை பற்ற வச்சாவே நாங்கள் இங்கே பற்ற வச்சு அவன் இஸ்திரிக்கார தனியத்துக்கு ஊற்றி திரும்பி போயிருங்க, தள்ளி போயிடுங்க, இங்கெல்லாம் பீடிக்க கூட தள்ளி போயிருங்க. தள்ளி போய் ஆளுக்கு ஸ்டேஜ் பீடியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். டேரக்டர் சார் உள்ள வந்தோடனே கார் உள்ள வந்தோடனே என் ஃப்ரெண்டு சொல்லி அங்கேருந்து சொல்லுவாங்க, நீ உள்ள வந்துருங்கன்னாட்டாங்க. என்கிட்ட எத்தனை பேருக்கு பூரா ஸ்டைல அப்படி பேண்ட் பண்ணிப்பாங்க. உங்களை தனியா தூக்கிடுவாரா, கும்பலோட நிற்காதீங்க, தனியா நில்லுங்க அப்படின்ட்டா. நான் வெயிட்டிங் கூட்டு நிற்க பயங்கரமா இருக்கு. கார் வந்துச்சு, உள்ள போயிட்டாரு சார். கொஞ்சம் அப்படின்ட்டா நேராக போனேன். என் ஃப்ரெண்டு சொன்னேன், கும்பலில் போகாத, ஒதுங்கி தனியாக தெரியணும், நம்ம தனியாக வாண்டியான். தனியாக இருந்துக்கிட்டே இருந்தேன். பீடியை கீழே போடுறா அப்படின்ட்டா. விட்டு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். டயம் ஆகிக்கிட்டே எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நாங்கள் வழக்கு மரத்தை சுற்றிக்கிட்டே தெரியும். ஒரு போய் உள்ளே கூப்பிடலை. அப்படியே போனோம். இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அங்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் சலசலப்பு இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள. அங்கேருந்து நேரம் வந்தாங்க. எங்க கிட்ட வந்து நின்று கேட்டாங்க. அவங்க பார்த்து இவங்களான்ட்டான், அவங்க தான்ட்டாங்க. அப்படியே 2 பேர்த்து வாண்டு கூப்பிட்டாங்க. தள்ளி நேரம் போனோம். வாங்க நீங்க யாரு? நடிகர்கள். இங்க வா நடிகர்கள் தானே, வாங்க கூட்டு போனாங்க. ஆபீஸை கடந்து ஒரு உள்ள ரொம்ப தூரம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டம் இங்க இருக்குது, ஆபீஸ் இங்க இருக்கு. ஏன்னா நம்மள ரொம்ப தூரம் உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. சம்பந்தம் இல்லாம நேரம் போயிட்டு ஒரு ஆபீஸ் கீழே உட்காரா கீழே அப்படின்ட்டாங்க. ஹலோ உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தா வந்தாங்க. எத்தனை நாள் அங்கே கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கார் டயரவா? அப்பப்போ உள்ள வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா? அங்கே வச்சிருக்க டயரை, ஸ்டெப்னி டயரை, இதை நாங்களே எடுத்தோம்ட்டு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்கள் டயர் எடுக்கவே இல்லைன்ட்டு. இல்லைங்க இவங்க மேலே அதுதாங்க வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க. கொன்னே விடுவேன். அந்த ஒரு 4 நாளைக்கு நாங்கள் வந்து எவன்டா அண்ணே சத்தியம் நாங்கள் இல்லைன்னு, நாங்கள் நடிகர்கள் ஓங்கி அடிச்சு விடுவேன். நடிகருக்கு இங்கே என்ன வேலை? இல்லைங்க பாரராஜா சார் ஆஃபீஸ் இருக்குது. இப்படி தான் நடிகர் வருவாங்களா? இல்லைண்ணே இப்படி வந்தாரானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கண்ணே, இப்படி வந்தால் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஓடியோ பெருத்து போலீஸில் ஒப்படைச்சிடுவோம். ஓடி போயிடாண்டாங்க. நேராக கிளம்பி வந்துட்டோம். அப்படி போயிட்டு அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன். போதும், சினிமாவுக்கு வந்த பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்கப்பா. உங்களை தூரமாக இருந்து பார்த்தேன், உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், உங்கள் கிட்ட வந்து பார்த்தேன், உங்களை தொட்டு பார்த்தேன். உங்கள்கிட்ட மெடலே வாங்கிட்டீங்கப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா.